நன்மை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். சூழ்நிலை மாறும் என்ற தலைப்பில் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் 25ஆம் வசனத்தின் பின்பகுதியையும் பார்ப்போம். தலைவன் ஒருவன் வந்து இயேசுவை பணிந்து, நீர் வந்து என் மகள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக சுற்றி திரிந்த காலங்களிலே அவரால் செய்யப்பட்ட அற்புதங்கள் எண்ணற்றவைகள். அவைகளில் சிலவற்றை மாத்திரமே வேதாகமத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். விசுவாசத்தோடு இந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கும் பொழுது அதன் ஆழங்களில் இருக்கின்ற தேவன் நம்மோடு பேச விரும்புகின்ற காரியங்கள் என்ன என்பதை நம்மால் கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த வசனங்களின் சம்பவம் நமக்கு நன்கு தெரிந்ததே. ஒரு தலைவனுடைய மகள் மரித்து விடுகிறாள். அவன் போய் இயேசுவை அழைக்கின்றான். அவன் இயேசுவிடம் வந்து இவ்வாறு சொல்லுகிறான், நீர் வந்து உமது கையை என் மகள் மீது வைக்கும் பொழுது அவள் பிழைப்பாள் என்று தன்னுடைய விசுவாசத்தை அவன் அறிக்கையிடுகிறான். இயேசுவும் உடனே அவனுடைய விசுவாசத்தின்படி அவனுடைய வீட்டிற்கு போகின்றார். அங்கே போகின்ற வழியிலே ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் தொங்கலின் ஓரத்தை தொட்டால் போதும் நான் சுகமாகி விடுவேன் என்ற விசுவாசத்தோடு பெரும் கூட்டத்தின் நெரிசலில் உள்ளே நுழைந்து அவரை தொடுகிறாள். அவருடைய வல்லமை புறப்பட்டு வருகிறது. அவள் சுகமடைகிறாள். தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை இயேசு பார்த்து அந்த கூட்டத்தில் தன்னை தொட்டது யார் என்று கேட்கின்றார். பின்பு அந்த ஸ்திரீயோடு பேசி அதற்கு பின்பாக அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து அந்த தலைவனுடைய வீட்டிற்கு செல்கின்றார். அங்கே அந்த சிறு பெண் மீது அவருடைய கையை வைக்கிறார். உடனே அந்த மரித்த மகள் உயிரோடு எழும்புகிறாள். அவருடைய விசுவாசத்தின்படியே இயேசு தன்னுடைய கையை அந்த சிறு பெண் மீது வைத்தவுடன் அந்த பெண் எழுந்திருக்கிறாள். இதுதான் நடந்த சம்பவம். இந்த பதிவில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கும் காரியங்கள் என்னவென்றால், முதலாவது, இயேசுவை நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் வேண்டி விரும்பி நாம் அழைக்க வேண்டும் என்பதே. தன்னுடைய மகள் மரித்து விட்டாள் என்று தெரிந்தும் எல்லாம் முடிந்தது என்று தெரிந்த நிலையிலும் அந்த தலைவன் இயேசுவை போய் அழைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் மரித்தது போல தோன்றினாலும், இனி வாய்ப்பே இல்லை என்பது போல இருந்தாலும், எல்லாம் முடிந்தது என்று சுற்றமும் நட்பும் சொன்னாலும், இயற்கை ரீதியாக இனி எதுவும் நடக்காது என்று சுற்றுப்புறம் நகைத்தாலும், காலங்களையும் சூழ்நிலைகளையும் தாண்டி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே வேலை செய்து முடிக்க ஒரே ஒரு நபர் உண்டு. அந்த நபர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை நாம் அழைக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலை மாறும். அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் இயேசு வந்தால் சூழ்நிலை மாறும். இரண்டாவதாக, அவள் மீது உமது கையை வையும் என்று தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்ட அந்த தலைவனை போல நாமும் அவருடைய கையின் தொடுதலை உணர விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய கரம் என்பது அவருடைய வல்லமையின் உருவகமாக இருக்கிறது. எதையும் எப்படி வேண்டுமானாலும் செய்து முடிக்கின்ற ஆற்றலுடைய பலத்த கரம், ஓங்கிய புயம், உயிர்ப்பிக்கும் ஆற்றல் உள்ளதாய் இருக்கின்றது. அற்புதங்களையும் அடையாளங்களையும் பிரமிக்க வைக்கும் காரியங்களையும் பிரம்மாண்டங்களையும் செய்யும் ஆற்றல் உள்ளதாய் அவருடைய கரம் இருக்கிறது.
இந்த வல்லமையின் அசைவு உண்டாகும்படியாக நாமும் விசுவாசிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை காண முடியும். மூன்றாவதாக, விசுவாச பயணத்தில் காத்திருப்பின் காலம் தவிர்க்க முடியாததாய் இருக்கின்றது. இந்த காத்திருப்பின் காலம்தான் பெற்றுக்கொள்ள போகும் ஆசீர்வாதங்களை சரியான ரீதியிலே அனுபவிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறதாக இருக்கின்றது. அவருடைய வேளை வரும் பொழுது அவர் காரியங்களை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். எனவே இந்த காத்திருப்பின் காலத்தின் அளவு எவ்வளவு என்பது தேவனுக்கு மாத்திரமே தெரியும். அவர் செய்ய அவருடைய வேளை வந்தவுடன் அவரை தடுக்கவோ அவரை தடை செய்யவோ யாராலும் முடியாது. எனவே அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, அது நிச்சயமாகவே நிறைவேறும். ஏனென்றால் நாம் சர்வ வல்லமை உள்ள தேவனை வரவேற்றிருக்கின்றோம், அழைத்திருக்கின்றோம். அவருடைய கரத்தின் தொடுதலுக்காக நம்மை ஒப்பு கொடுத்திருக்கின்றோம். அதனால் நடக்க இருக்கும் அற்புதத்தை நம்முடைய கண்கள் கண்டிப்பாக காணும். சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பவர் நம்மோடு கூட இருக்கின்றார். எனவே நம் ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பின்படி நம்முடைய விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணுகிறவராக இருக்கின்றார். இந்த கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தருவாராக. ஆமென்.